மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னைய விட்டு அந்த சொல்லிடுவாரு, அதனால உண்மையை பேசுவாரு. எந்த கெட்ட பழக்கமா இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு தெரியணும்ங்கிற ஒரே காரணம் தான்டா. சரி, உண்மையை பேசுறாரு. என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு திரும்பி வந்துருவாரு. எனக்கு வந்து என்ன தப்பு பண்ணுவாரு? தண்ணி போடுறது. நாலு மாசம் இருக்கும். கரெக்டா 4 மாசத்துல ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு வந்தார். என்னது பார்த்தா தெரியல, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கு என்னத்தான் கூட்டிட்டு போனாரு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அவள புருஷன் இப்படி கொடுமை பண்றானா, அடிக்கிறானா, நான் அவ கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தேவிங்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணது. அதுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது. என்ன கொடுமை சரவணன். அவர் அதான் எனக்கு வேணும் அப்ப அடம் பிடிக்கிறார். நிறையனா நிறையாதான், அதை ஏன் சொல்ல முடியும்? இவரை விட்டுட்டு நான் ஒன்னே 19 பொண்ணாமே, அதெல்லாம் இருக்கும். பேசிக்கல அவன் ஒரு ப்ளே பாய், பொண்ணுகளை எப்படி ஏமாத்தணுங்கிறதுல அவன் கில்லாடி சார். அதெல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். நான் சொல்லிட்டேன் 19 பெண்கள் கூட இவங்க ஹஸ்பண்டுக்கு தொடர்பு இருந்திருக்கு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. இவகிட்ட உங்க சொல்ல தங்கச்சி என்ன பண்ணாரு? அவங்க ஏமாத்தி கூட்டிட்டு வந்து உன்னைய நல்லா வச்சுக்கிறேன். இதேதான் உன் தங்கச்சி, சின்ன தங்கச்சி. இதே டைலாக் தான். நல்லா வச்சுக்குவேன். உங்க பிள்ளைல என் பிள்ளைகளா பாத்துக்குவேன். உன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா ஓடி வந்துட்டேன்னு சொல்றேன். ஏயா என்ன கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? இப்போ உன் புள்ள வேற என் புள்ள வேறன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறியே. முருகன், எத்தனை பொண்டாட்டி உங்களுக்கு? 19ஆ 20ஆ? பாத்தியாக்கா, உன் புருஷன் செஞ்ச வேலைய கும்மால் அடிச்சுட்டு இருக்காரு. எத்தனை நாளாங்க இப்படி நடக்குது? இது காலங்காலமா நடக்குது. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன், வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்குவானாடி? யார் சொல்லுங்க? கேக்குறேன். 19 கிடையாது, 20 கிடையாது. என்னைய செய்யறது கணக்குள்ள நம்மள நம்பி 10 குடும்பம் இருக்குது. இப்படி பசிக்க பசிக்க சாப்பிடணும், தெளிய தெளிய குடிக்கணும், விடிய விடிய ஆடணும், சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எந்த பொண்ணை பார்த்தாலும் நான் பாத்துக்கிறேன் சொல்வீங்களாமே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்ன போது நான் பம்பாய்க்காரி வந்து இறங்கணுடனே அவளை பார்த்தா பாரு ஒரு பார்வை. யார் சொல்லுங்க? இவங்க தங்கச்சியோட தொடர்பு இருந்ததா உங்களுக்கு? அப்ப இருந்தது. அப்ப இருந்ததா? ஓ, சீசனுக்கு சீசன் மாறுமோ முருகன்? இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் இத போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க லூசு மாதிரி. மனைவியை கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்பீங்களா? என்ன ஜென்மம்? வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவீங்க, மனைவிக்கு நெஞ்சு வலின்னு கூட்டிட்டு போவீங்க. இந்த எடுபட்ட பையன் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாயா. ஓ, அவ்வளவு குடும்பம் பண்றானா அவன்? நீங்க போறது தானே அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, கூட்டிட்டு போறது தானே. அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. மனசு இல்லையா அவளுக்கு? அவளுக்கு ஃபீலிங்ஸே கிடையாதா? என்ன ஃபீலிங்கா? இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். இனிமே விட போறீங்களா இல்லையா? இதான் பேச்சு. நான் ஒரு ரூபாய் எல்லாம் கிடையாது. புரியுறதா? அதான் நான் சொல்றேன். புரியுதா? ஆமா, புரிஞ்சதா? கேட்டுக்க. பொண்டாட்டி இருக்கும்போது என்னத்துக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணீங்க? எனக்கு பிடிச்சிருந்தது, லவ் பண்ணேன். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. ஹலோ, என்ன நியாயம் இது? எனக்கு பிடிச்சிருந்தது, நான் லவ் பண்ணேனா? நீங்களா யாருடா? How do I tell you? மணிக்கூர் கணக்கா போன்ல 9 மணில இருந்து 12 வரை ஃப்ரீ டாக் டைம். போன்ல நல்லா சிரிக்கிறீங்க. ஐயோ, யாருன்னு சொல்லுங்களேன். சொல்ல ஆரம்பிச்சேன்னா அவர் வேற விதத்துக்கு போயிருவாரு. நீங்க செம்ம அழகா இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்ந்தா 100 ஜென்மம் உங்க கூடயே வாழணும். எல்லாத்துக்குமே காரணம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அவர் இல்லாம நான் வாழ முடியாது. வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும். உங்களால அன்னைக்கு வந்து என்ன சொன்ன? என்ன நீங்க வந்த என்ன சொன்ன? இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுங்கப்பான்னு. யோ 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 யோ, உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்யா? போன வாழ்க்கை என்னது? உங்களால கெட்டு போன வாழ்க்கை, அந்த பொண்ணுக்கு நீங்க வாழ்க்கை கொடுங்கப்பான்னு சொன்னேன். ஆமா, கழுத்துல அந்த தாலியை கட்டி அவங்கள உங்க பொண்டாட்டி ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? திருத்தம் என்ன, புருஷனா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வாழ்க்கை கொடுக்கல்னா என்னது? வாழ்க்கை கொடுக்கணும்னா அவளுக்கு நான் ஒரு வீட்டுக்காரர் மாதிரி இருந்து எல்லாம் பார்ப்பேன். அவ என் பொண்டாட்டி மாதிரி. பொண்டாட்டியா? ஆமா. எத்தனை வீட்டுக்காரர் மாதிரி? வீட்டுக்காரர் தாங்க.
அவளுக்கு நான் அப்ப அவருக்கு இருக்கிற வீட்டுக்காரர் எங்க? அவர் வீட்டுக்காரர் எனக்கு அடுத்து தான் அவரு. நான் தான் முதல் வீட்டுக்காரர். தப்போ ரைட்டோ எனக்கு அவ வேணும். எத்தனை பொண்டாட்டி இருக்கு உங்களுக்கு? 2 பொண்டாட்டி தான். 2 பொண்டாட்டி. என்ன பாக்குற? 2 என் பொண்டாட்டி தான். 2 பேரும் அவங்களோட சேர்ந்து வாழறதுக்கு உங்களுக்கு 2 பேருமே எனக்கு வேண்டாம் மேடம். அதான் 2 பேருமே எனக்கு வேண்டாம். இல்லே அம்புட்டு நல்லவனடா நீ. ஓகே அம்மானுக்கு. ரைட். எப்படி ஏன் புருஷனை நான் விட முடியல? இல்ல இவன் யார்? அவ பெரிய தொல்லையா இருக்கு. பட்டிக்காட்டுல பிறந்தவளை கொண்டாந்து என் தலையில கட்டி வச்சுட்டானுங்க. வேற யாராவது இன்னொரு வேற இன்னொரு எதுவுமே பொண்ணு வேண்டாம். வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம். பொம்பளே எனக்கு இது வேண்டாம். பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.